அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். இதில் வந்து நான் 2 பைல் சப்போஸ் ஸ்பிரிட்ஸ் வந்து 3 பைல் பண்ண சொன்னாங்கன்னா 3 பைல் பண்ண போகிறேன், இல்லைனா 2 பைல் மேக்ஸிமம். லட்சி இன்றைக்கி என்ன வெளியில் வருது அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், அவங்களோட மெயின் எனர்ஜி என்ன? கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். Pile 1, Pile 2க்கான cards. Pile 1க்கான card, My beloved. Though we may be physically apart, spiritually we are always united. For love transcends space and time. Nothing is missing. So இது வந்து ரொம்ப தெளிவான மெசேஜ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நேசிக்கிறவங்க வந்து அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, மை beloved. முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. நான் வந்து இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் ஸோ தட் யூ கேன் see. It's not focusing. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்ம வந்து தூரமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. காதல் வந்து என்ன சொல்கிறது, எல்லா இடத்தையும் ஸ்பேஸ் டைம் எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு விஷயம். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம், நீ தான் என்னோட காதல் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. யூ ஆர் எவ்ரி திங் டு திஸ் masculine energy. Oh my God, why it's not picking up? ஸோ இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, மேபி ஒரு பிளர் எனர்ஜி இருக்குது உங்கள் லைஃப்பில். ஏன்னா அந்த மேஸ்குலின் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறாங்க, காமிக் பீப்புள் அதை தடுக்கிறாங்க. நோ, யா, ஆஃப்டர் லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரகிள் யூ வில் கெட் சம் மெசேஜ் ஃப்ரம் திஸ் மேஸ்குலின் ஃபார் ஷியோர். மேபி அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூ வில் கெட் அ மெசேஜ். மை காட், soulmate, what is this? Soulmate, what a lovely reading. Your soulmate is already with you in spirit. Believe this and they will manifest physically. ஸோ வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் அண்ட் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக 2 கார்டுமே சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அவங்க ஆல்ரெடி உங்களோட தான் இருக்காங்க அப்படின்னு. இது வந்து உங்களோட ஃபிசிக்கலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சார் 2 பேர் தான் பண்ண போகிறேன். ஸோ Pile 1 and Pile 2. லெட்ஸ் மூவ் ஆன் டு Pile 1. கண்டிப்பாக ஒரு ஜேர்னி வந்து சோல்மேட். இது வந்து மேபி ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு இருக்க குழப்பத்துக்கு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. மேஸ்குலின் அனுப்ப நினைக்கிற இல்லை சொல்ல நினைக்கிற விஷயம் வந்து உங்களை வந்து சேர மாட்டேங்குது. அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நம்புங்க, எல்லாமே சரியாயிடும். கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து சரியாகும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், Pile 1ஓட எனர்ஜி, ஓவரால் எனர்ஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பார்க்கலாம். வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? ப்ளீஸ் Pile 1ஓட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஓ மை காட், நிறையா இருக்குது, நிறையா சொல்ல விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஓவரால் எனர்ஜி. நியூ பிகினிங், டிவைன் இன்டர்வென்ஷன், ஒரு புது நோக்கம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா ஒரு புது இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு இந்த கனெக்ஷனில் வரும். ஒரு வில் பவர் இருக்குது. கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து இந்த கனெக்ஷனை க்ரௌண்ட் பண்ணதுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. அது வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேஸ்குலின் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் அவங்கள பற்றி நிறைய புரிதல் இருக்குது. அவங்கள சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குள்ளநரி கூட்டம் வந்து இன்னொன்று வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு இது சொல்லுவாங்க, உல்ஃப் இன் ஷீப் கிளாத்திங் அப்படின்னு. அதாவது குள்ளநரி பார்த்திங்கன்னா ஆடு மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்குது அவங்கள சுற்றி. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சவங்க அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரகசியங்கள்லாம் வெளியில் வருது. ஸோ இந்த மேஸ்குலின் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. பட் இந்த மேஸ்குலின் ஸ்டில் ஃபோக்கஸிங் ஆன் சம்திங் எல்ஸ். இந்த 2 ஆஃப் கப்ஸில் இன்னுமே அவங்க ஃபோக்கஸ் வரல. ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஒரு லாஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அட் ப்ரெசன்ட் ஃபினான்ஷியல் லாஸ் நான் பார்க்குறேன். மேபி ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேபிளாக இல்லை. யா, அவங்களோட எனர்ஜி வந்து இன்னுமே வந்து இந்த கனெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கானா இல்லை. உங்களோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கீங்க. நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதிலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான் இந்த கனெக்ஷன் இன்னும் க்ரௌண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம். லெட்ஸ் see whether they are going to contact you any time sooner. கண்டிப்பாக ஒரு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை, they are confused. எமோஷனலாக வந்து அவங்க ஸ்டேபிளாக இல்லை. அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. கண்டிப்பாக திரும்ப திரும்ப ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான் வருது உங்கள் கனெக்ஷனோட ப்ராப்ளமாக.
பைல் ஒன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ், பைல் ஒன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஆனால் உங்கள் கனெக்ஷன் வந்து என்ன சொல்கிறது, கிரவுண்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக ஒரு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி வரும். ஃபெமினன் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்குங்க, டார்கெட் ஓரியன்டாக இருங்க. டேக் ஆக்ஷன், நாட் டுவர்ட்ஸ் உங்களோட புது ஆரம்பத்தை நோக்கி நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. இந்த யூனியன் வந்து தானாக நடக்கும். நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. அது வந்து பிரபஞ்சத்தோட பொறுப்பு. ஓ மை காட், திஸ் மாஸ்டர் வந்து ரொம்ப அப்செட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் சோர்ட்ஸ், 8 ஆஃப் கப்ஸ். அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை. அவங்க இருக்க இடத்துல வந்து அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸோ அவங்க கோத்ரூ பண்ணுறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான். அகெயின் சேரியாட், நீங்கள் வந்து இன்டெசிஷன்லேயே இருக்காதீங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. யூ காட் சம் கிளாரிட்டி. நீங்களுமே ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. நீங்களும் ஃபினான்ஷியலாக இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்களை இப்போது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஃபாதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அவங்க கன்ஃபியூஷன் காண்டாக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான். அவங்க இன்னும் வந்து oh my god, they are going to end something. Let's see what is it. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் ரொம்ப அப்செட்டான சுச்சுவேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கிறது இந்த காதல் நோக்கி, இல்லைனா வாழ்க்கையிலேயே அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு புரியலை. ஏன்னா ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. பட் இந்த பிளாக்கேஜ் வந்து இந்த நியூ பிகினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை கிளாரிஃபை பண்ண, எம்பரர், த ஸ்டார் அண்ட் the 4 of. Okay, let's take these cards to clarify this. ஏன்னா அது வந்து ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணுது. நான் எப்போ யூனியன் நடக்கும்னு சொல்கிறேன். இட்ஸ் ஈஸி. இன்டெசிஷன். இந்த மாஸ்குலினோட ப்ராப்ளமே இன்டெசிஷன் தான். அவங்க நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க. ஃபாதர் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. இந்த லாஸ் வந்து அவங்க சரியான, ஹீ இஸ் நாட் அ லீடர். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் கப்ஸ். அவங்க எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ மை காட், அந்த காதல் தான் அவங்களோட பிளெஸ்ஸிங்கே. அந்த பிளெஸ்ஸிங் அவங்க எடுக்கல. இந்த பிளெஸ்ஸிங்கை தவற விட்டனால தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இன்னும் அவங்களுக்கு ஃபேவராக திரும்பல. அடுத்தது வந்து ஹீ இஸ் நாட் அ லீடர். அதனால தான் இந்த ஃபினான்ஷியல் லாஸ். ஹீ ஷுட் பி அ லீடர். அதாவது ஒரு கம்பெனியில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சூப்பர்வைசர் லெவலில் இருந்தாலும் சரி, ஒரு அத்தாரிட்டேட்டிவ் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அது வந்து லீகல் சுச்சுவேஷனையும் சொல்லுது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து லேக் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணலை. அதனால தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எங்கே திரும்புதுன்னே அவங்களுக்கு இன்னும் தெரியல. குழப்பத்தில் இருக்காங்க. அந்த மூன் கார்டு அகெயின் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பிரச்சனை. அவங்களோட சன் இங்கே இருக்குது. பட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்திங்கன்னா ரொம்ப கொசன்னு இருக்குது. அவங்களுக்கு எப்படி எதை திருப்புறதுன்னு தெரியல. நிறைய காமிக் எனர்ஜியோட முடிச்சுக்கள் இருக்குது. ஆனால் அவங்க இந்த காதலில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த காதல் விஷயத்தில் சரியான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, அந்த சரியான முடிவு லைக் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், ஒரு விஷயத்தில் அவங்க எடுக்கிற சரியான முடிவு அப்படியே எல்லா விஷயத்துக்கும் மாறி இருக்கும். பட் அவங்க சரியான முடிவு எடுக்கலை அப்படிங்கிறதான் காத்து சொல்கிறாங்க. பட் கூடிய சீக்கிரம் எடுப்பாங்க. இந்த மாஸ்க்கு நிச்சயமாக ஒரு ஃபினான்ஷியல் லாஸில் இருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கவங்க கிட்ட அவங்களுக்கு உங்களோட காதல் எப்பவுமே அன்கம்பேரபிள். இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னி, கம்பேரே பண்ண முடியாது. ஈவன் உங்களை மாதிரியே ஒருத்தவங்க ரொம்ப ஜென்யூனாக லவ் பண்ணாலும் யூ ஆர் ஸோ யூனிக். நீங்கள் இந்த மாஸ்கினோட அதர் ஹாஃப். ஸோ இந்த மாஸ்கின் உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணுறது இம்பாசிபிள். ஏன்னா நீங்கள் தான் அது, வேறு யாரும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. தட்ஸ் கால் ட்வின் ஃப்ளேம் ஜர்னி. ஸோ என்ன தான் இந்த மாஸ்குலினை சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்களோட ஆப்சன்ஸ் வந்து இந்த மாஸ்குலினுக்கு பெரிய அடி தான். ஆனால் ஸ்டில் இந்த மாஸ்குலின் வந்து இந்த கனெக்ஷனுக்காக எஃபர்ட் போடுறாங்களான்னா இல்லை, ரொம்ப தெளிவாக இல்லை தான் ஆன்சர். ஸோ அதை போட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா பாஸ்ட்லேயே, ரீசன்ட் பாஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஆனால் பண்ணலை. அதனால தான் திரும்ப அவங்க ஃபினான்ஷியல் லாஸ். யூ ஆர் திஸ் மாஸ்குலின்ஸ் பிளெஸ்ஸிங், யூ ஆர் திஸ் மாஸ்குலின்ஸ் அபண்டன்ஸ். நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. உங்களை விட்டுட்டு எங்கே போனாலும் அவங்களுக்கு லாஸை தவிர வேறு எதுவுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. there won't be any luck. அதுதான் சொல்ல வரேன். ஸோ இவங்க
எமோஷனலா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஆனா, அத வந்து அவங்க எதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்டின்னா, இந்த காதல் இல்லாதனால தான் அந்த எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க வாழ்க்கையில இல்ல. ஆனா, அவங்க எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்டின்னா, இந்த காசு இல்லாதனால, இந்த லாஸ்னால தான் நான் அப்செட்டா இருக்கேன். சரி நான் திரும்பவும் வந்து காசுல ஃபோக்கஸ் பண்றேன் அப்டின்றது தப்பான முடிவு. உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த 2 ஆஃப் கப்ஸுக்கு திரும்புச்சு அப்டின்னா, இந்த ஸ்பில்ட் மில்க் பத்தி உங்களுக்கு அக்கறையே இருக்காது. பிகாஸ் இட் இஸ் அப்ரைட். அது இருக்கு ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில. அந்த காதல நீங்க சரியா மரியாதை குடுத்து நடத்துனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்குற மரியாதை உங்கள தேடி வரும். ஸோ நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்க ஒருத்தங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் குடுத்தீங்க, ஒருத்தங்கள வந்து ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுதான் உங்களுக்கும் வரும். உங்கள யாராவது ஒரு சிச்சுவேஷன்ல அதே மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஹவ் யூ ட்ரீட் இஸ் த பீப்பிள் நீங்க எப்படி அடுத்தவங்கள நடத்துறீங்களோ, அப்படிதான் அடுத்தவங்களும் வந்து உங்கள நடத்துவாங்க. ஸோ அத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மெயின் கீ. இந்த பிளாக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா, நீங்க யூ ஆர் நாட் பிஹேவிங் லைக் எ லீடர். ஒரு லீடர் மாரி நடந்துக்கல. இல்லன்னா வந்து நேர்மையா நடந்துக்கல. நேர்மையா நடந்துக்கோங்க. இல்லன்னா ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா, அதில நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. அதனால நீங்க எதுலயும் ஃபோக்கஸ் பண்ணலன்னா, இதெல்லாம் வந்து தானா நடக்கும். சப்போஸ் கோர்ட் கேஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதில கிளாரிட்டி வரும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. அத நான் பார்க்குறேன். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ல உங்களுக்கு ஃபேவரா தான் வரப்போகுது. ஏன்னா, நீங்க இங்க எம்பரரா அப்ரைட்ல நிக்க போறீங்க. இந்த யூனியன் எனர்ஜி இல்லன்னா இந்த கனெக்ஷனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. ஏன்னா, ஃபெமினின் எனர்ஜி நீங்க ஸ்டார்ல நிக்கிறீங்க. மாஸ்குலின் எனர்ஜி எம்பரர்ல நிக்கிறாங்க. யூனியன், மேரேஜ். ஸோ இந்த யூனியன் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்க சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? ஃபினான்ஷியல் மதர் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். என்னைக்கு குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் எனர்ஜில உங்க ப்ரொஃபஷன்லயோ, இல்ல உங்க லைஃப்ல ஃபினான்ஷியலா ஐ அம் டன். இனி வந்து எனக்கு பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இது நான் பணத்த பத்தி மட்டும் சொல்லல. இட்ஸ் லைக் அந்த ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். ஓகே நான் நினச்சத நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஆத்ம திருப்தியோட நீங்க திரும்பி பார்க்குறீங்களோ, அன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையில இந்த எம்பரர் இருப்பாங்க. அதுவரைக்கும் இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது தான் நடக்க போகுது. ஏன்னா, நீங்களுமே ஃபினான்ஷியலா வந்து ஒரு லாஸ்ல இருக்கீங்க. இல்லன்னா ஒரு செட்பேக்ல இருக்கீங்க. பட் யூ ஆர் நாட் வரியிங். யூ ஆர் சேசிங் யுவர் ட்ரீம்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, சேரியட் மூவ்மெண்ட் நெறைய மூவ்மெண்ட் இருக்கு. யூ ஆர் சேசிங். யூ ஆர் நாட் ஸ்டாப்பிங். இந்த மாஸ்குலின் மாரி யூ ஆர் நாட் வரியிங் அப் ஸ்பில் மில்க். நீங்க அப்படியே ஆப்போசிட்டுங்க. யூ ஆர் சேசிங் யுவர் ட்ரீம்ஸ். யூ ஆர் நாட் கிவிங் அப். நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலி கைடட், ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட். அடுத்து அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹார்ட்ஸை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணியும் விடலாம், ஃப்ரீயாவும் விடலாம். அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான அனிமல்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கே ஃப்ரீயா இருக்கணுமோ அங்கே ஃப்ரீயா இருக்கீங்க. எங்கே கண்ட்ரோல்டு ஆக்ஷன் எடுக்கணுமோ அங்கே எடுக்கிறீங்க. ஸ்பிரிட் சொல்கிறாங்க, எஸ் யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிட் சொல்கிறாங்க, எஸ் யூ கேன் டேக். அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ரைட்டான யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். அதனால் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரு கைடன்ஸ். ஸோ யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ இந்த மாஸ்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தான் ஃபினான்ஷியல் லாஸ் இருந்தாலும் நீங்கள் கண்ணை கட்டின மாதிரி இல்லை. எனக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு உட்காரல. யூஆர் ட்ரைங் ஒன் திங் ஆஃப்டர் another. ஸோ அதுதான் உங்களுக்கு சரியான பாதையை காட்டிகிட்ருக்கு. யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். ஸோ உங்கள் யூனியன் எப்போ நடக்கும் அப்படின்னா, 2 பேரும் பவரில் ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த யூனியன். இல்லை அப்படின்னா இந்த சைக்கிள் தான் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. இந்த காமிக் சைக்கிள் இஸ் கோயிங் டு ரிப்பீட். அடுத்தது இந்த மாஸ்குலின் கான்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, இப்போதைக்கு மேபி சீக்ரெட்டிவாக கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள சுற்றி நிறைய கெட்டவங்க இருக்காங்க. அவங்க வந்து தே வாண்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ். அது வரைக்கும் அவங்க கான்டாக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லை உங்களுக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு மேபி யூ மே ரிசீவ் அ மெசேஜ். அது ரொம்ப சீக்ரெட்டிவான மெசேஜாக இருக்கும். பப்ளிக்காக அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஹெர்மிட் சிச்சுவேஷனை அவங்க முடிவுக்கு கொண்டு வரணும். மேபி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணம் வந்து இந்த காதலும் நீங்களோ கிடையாது, அவங்களோட சிச்சுவேஷன் தான். அவங்களுக்கு தெரியும் இதை முடிக்கணும். இல்லைனா வந்து யூ ஆர் த ஸ்டார். அவங்களுக்கு வந்து நீங்கள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ஏன்னா யூ ஆர் த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் வந்து ஒரு பெரிய சிச்சுவேஷனை ரீச் பண்ண போகிறீங்க. இல்லைனா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ண போகிறீங்க. ஸோ அது இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு இந்த சைலன்ஸை வந்து பிரேக் பண்ணணும். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனை முடிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து தே வாண்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ். ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு
ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை, டென்ஷனாக இருக்குது, இந்த மாதிரி அப்செட்டாக இருக்குது, இந்த மாதிரி எந்த ட்ராமாவும் நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்த வாட்டி பண்ண வேண்டாம், இல்லை பண்ணக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. மேபி அவங்களுக்கே அவங்கள பற்றின புரிதல் இருக்குது. காசு இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. மேபி வெரி ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருக்கலாம். காசு இல்லை அப்படின்னா மேபி ஹி ஹேவ் த ஹேபிட் ஆஃப் எல்லிங் அட் அதர்ஸ். ஏதோ ஒரு ட்ராபேக் அவங்களுக்கு இருக்குது, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இன்னுமே அவங்களோட ஸ்டெபிலிட்டியை பணத்தை வச்சு தான் அளக்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க ஒரு ட்ராபேக்கில் இருக்காங்க. வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் பிரிஸ்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? கமிட்மெண்ட் இஸ் கம்மிங். ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனுக்கு கண்டிப்பாக ஷாக்கிங் ஒரு ஈவெண்ட் நடக்கும், இல்லை ஒரு விஷயம் நடக்கும். அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பார்க்காத விதமாக இந்த கமிட்மெண்ட் நடக்கும். இந்த மேஸ்குலனுக்கு ஒரே ஒரு முடிவு தான், தே வாண்ட் டு கம் பேக். அதுக்கு வந்து கண்டிப்பாக பிரபஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ், நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், அவங்களோட கனவு நீங்கள் தான். அந்த கனவுக்கு பிரபஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நான் காமிக் எனர்ஜிலாம் எதுவும் பார்க்கல, ஸோ ஐம் நாட் டேக்கிங் எனி காமிக் எனர்ஜி. ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் இருக்கான்னு பார்க்கலாம். தீஸ் டூ சைக்கிள்ஸ். இந்த மேஸ்குலின் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சைக்கிளை தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீட் டு சப்போர்ட் யுவர் கவுண்டர் பார்ட். இது வந்து மேஸ்குலினுக்கு பிரபஞ்சம் சொல்கிறது, தே நீட் டு சப்போர்ட் யூ ஆர் யூ ஹாவ் டு சப்போர்ட் ஈச் அதர். அப்போ தான் வந்து நீங்கள் மேலே வர முடியும். ஸோ இந்த மேஸ்குலின் வந்து ஸ்டார், யூ ஆர் த ஸ்டார், யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டார். மேபி ஓ மை காட், பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேஸ்குலின் வந்து உங்களோட கரியருக்கு, உங்களோட ட்ரீமுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கணும், பண்ணலை. சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். பட் அவங்க வந்து கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, ரொம்ப செல்ஃபிஷ்ஷாக தான் இருக்காங்க. அவங்களோடது நான் வந்து இதாக இருந்தால் தான் அப்படின்னு நான்ங்கிற வார்த்தை தான் இங்கே நிறையா இருக்குது. நீங்கள் என்ன ஆனீங்க அப்படிங்கிறதுல அக்கறை இல்லை அப்படின்னா அது காதலே கிடையாது. ஸோ அவங்களும் வளரணும், அதே சமயம் இட்ஸ் ஆல் அபவுட் சப்போர்ட்டிங் ஈச் அதர். இந்த கனெக்ஷன் கல்யாணத்தில் முடிஞ்சாலும் வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ்? இட்ஸ் கம்மிங். ஸோ ஹீ இஸ் கம்மிங், த மேரேஜ் இஸ் கம்மிங், த கமிட்மெண்ட் இஸ் கம்மிங், வாட் எவர் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட்ஸ் கம்மிங். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இட் இஸ் கோயிங் டு கம் இன் டிவைன் டைமிங். வராதா அப்படின்னா இதுதான் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, இட்ஸ் இஸ் கோயிங் டு கம். பிரபஞ்சம் சொல்லுங்க, ஓ மை காட், ப்ரைடு. இந்த மேஸ்கினோட ப்ரைடு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். மேஸ்கினோட ஃபேமிலியை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அடுத்தது இது வந்து ஒரு பாஸ், பிரபஞ்சம் ஏற்படுத்தின பாஸ். எதுக்கு அப்படின்னா இந்த மேஸ்குலின் எனர்ஜி உங்களோட, மை காட், லாட் ஆஃப் கார்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மேஸ்குலின் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. மேபி அவங்களுக்கு அவங்களோட பொசிஷனே ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். பட் வி ஆர் நாட் கோயிங் தேர் நவ். இது வந்து ஒரு சின்ன மெசேஜ் தான். மேஸ்குலினுக்கு வந்து ஒரு பேபி ட்ராப் இருக்குது. அவங்களோட பிரபஞ்சம் சொன்ன வார்னிங்கை அவங்க கேட்கல. லவ் ஹீல் ஆல் வூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் வார்னிங் இருக்குது, லவ் ஹீல்ஸ் ஆல் வூன்ஸ். ஸோ இந்த லவ் தான் அவங்களுக்கு இந்த காயத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கும். பட் அவங்க வந்து ரொம்ப அடமெண்ட்டாக ஈகோயிஸ்டிக்காக இருந்தனால இப்போ ஒரு பேபி ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்காங்க. நாட் அண்டர்ஸ்டாண்டிங். பிரபஞ்சம் சொல்கிறாங்க ஹீ இஸ் நாட் கெட்டிங் தேர் மெசேஜ். வெரி டாமினன்ட் காமிக் எனர்ஜி. மேஸ்குலின் சொல்கிறாங்க ஐ எம் சாரி, ப்ரைட் மேட் மீ ஃபால், இட்ஸ் அ பிரேக் அண்ட் பாஸ். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பாஸ். இது எதுக்கு அப்படின்னா இந்த மேஸ்குலினுக்கு ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக. பட் பேபி ட்ராப் இருக்குது, அது என்னங்கிறத ஃபெமினின் நீங்கள் பார்த்துக்கோங்க. இஃப் தட் இஸ் மேஸ்குலின்ஸ் பேபி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேக்ஸ்டாப் இல்லைனா சீட்டிங், தென் யூ கான்ட் சேஸ் திஸ் மேஸ்குலின் எனிமோர். இல்லை அப்படின்னா, ஏன்னா அப்படி இருந்தது அப்படின்னா இந்த யூனியன் பிரபஞ்சம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மேஸ்குலின் ஷுட் ஃபைண்ட் த சீக்ரெட் அபவுட் தட் பேபி. ஏன்னா வந்து அதுதான் இங்கே சீக்ரெட் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் வந்து வெளியில் வருமானா? எஸ், இட் இஸ் கோயிங் டு கம் அவுட். மேபி இந்த பேபி ட்ராப்னால தான் இந்த மேஸ்குலின் உங்களை காண்டாக்ட் பண்ணலையான்னு தெரியல. லெட்ஸ் கெட் ஒன் மோர் கைடன்ஸ். திஸ் ஷால் டு பாஸ், ஹோல்ட் ஆன். ஸோ இந்த மேஸ்குலின் வந்து இந்த மாதிரி பேபி ட்ராப் இருந்ததுன்னா பழசில் என்ன நடந்ததோ திரும்ப அதே தான் நடக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் தேர் ஜேர்னி அண்ட் ஹீலிங் ப்ராசஸ். ஃபெமினின், நீங்கள் இந்த மேஸ்குலினோட ஜேர்னியை வந்து யூ ஷுட் ரெஸ்பெக்ட்.
அவ்வளோதான். அவங்களோட ஹீலிங் ப்ராசஸ் அது வந்து ஒருத்தருக்கும் பாடம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தேர் ஜேர்னி. இப்போதைக்கு இதுதான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு பைல் 2. பைல் 2க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்க்குறோம். உங்களோட மெயின் எனர்ஜி தெரியும், சோல்மேட். ஸோ உங்கள் சோல்மேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ஆல்ரெடி வந்து ஸ்பிரிச்சுவல் லெவலில் அவங்க கூட இருக்காங்க. லைக் 5D கனெக்ஷனில் இல்லைனா வந்து எனர்ஜிட்டிக்கில் அவங்களோட கூட இருக்காங்கன்னு நம்புங்க. அதே வந்து அவங்கள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see the energy of this connection. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் என்ன மாதிரி போயிட்டுருக்கு எனர்ஜிட்டிக்கில் அப்படின்னு செக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் ஒன்றும் பார்க்கலாம். இந்த கார்டு வரமாட்டேன்னு இடம் பிடிக்குது. இந்த கார்டு தெரியும், மேரேஜ் கார்டு உங்களுக்கு. இட்ஸ் அ பிக் எஸ். உங்கள் காதல் வந்து கல்யாணத்தில் முடியுமா அப்படின்னா எஸ். ரொம்ப கூடிய சீக்கிரம் ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க. கமிட்மெண்ட் 2 கார்டு பார்க்குறேன். பாட்டம் டெக்கில் வந்து ஹெரோஃபென்ட் அந்த வந்து 4 of wands. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 2ஓட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஓ மை காட், எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹேரஃபண்ட். ஸோ இந்த ஹேரஃபண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதல் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக கமிட்மெண்ட் வந்து வருது. இந்த மாஸ்கின் கூடிய சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அந்த ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களை நோக்கி ஓடி வரதாக தான் இருக்கும். இந்த கமிட்மெண்ட்டை நோக்கி ஓடி வரதாக தான் இருக்கும். பட் வந்து இன் சம் சுச்சுவேஷன் அவங்க வந்து வேறு எதையோ நோக்கி ஓடிட்டுருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொண்டு வரலாம். ஆம்பிஷன், மேபி அவங்களோட கோல்ஸ் அவங்க சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தே வாண்ட் டு அச்சீவ் சம்திங் பிஃபோர் த மேரேஜ். இல்லை அவங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் அவங்க அதை சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. லெட்ஸ் see what is your energy. மை காட், யூ ஆர் இந்த எனர்ஜி ஆஃப் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதனால தான் அவங்க சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து உங்களை ரொம்ப அபண்டன்டான பர்சனாக பார்க்குறாங்க. ரொம்ப நர்ச்சரிங், ரொம்ப ப்ராக்டிக்கல். அதே சமயம் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த மாஸ்கின் வந்து உங்கள் லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களோட இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம். அதனால் இந்த மாஸ்கின் கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கலாம். மேபி அவங்க உங்களோட கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாதனால தே ஆர் சேசிங் சம்திங். லெட்ஸ் see what is a blockage. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் கமிட்மெண்ட் இருக்குது. 9 of Swords எனர்ஜி, நைட்மேர், டார்க் நைட் ஆஃப் த சோல். அதுதான் பிளாக்கேஜ். அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது, இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. சின்ன வயசில் அவங்க நிறையா கோத்ரூ பண்ணிக்கலாம். பேட் ட்ரீம்ஸ், நைட்மேர். ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. மேபி அவங்களுக்கு செல்ஃப் சாபட்டாஜிங் ஹேபிட் இருக்கலாம். அதனால் அவங்க இப்போது இந்த காசை தேடி ஓடுனதோ இல்லை வேறு தேடி ஓடுனதையோ வந்து ரொம்ப அதை பற்றி யோசித்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. தி கான் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. அதுதான் இங்கே இருக்குது. மேபி உங்களை கூட பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். தே ஆர் ஹார்ட் ப்ரோக்கன் ஃபார் ஷுர். மேபி அவங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் கொண்டு வரலாம். மேபி தே ஆர் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் டிவோர்ஸ். அதனால் அவங்க வந்து ஒரு நைட்மேர் கோ த்ரூ பண்ணுறேன்னு நினைக்கலாம். லெட்ஸ் see whether they are going to communicate or not. மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. வை திஸ் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி? ஓ மை காட், இந்த மாஸ்கின் வந்து இப்போது ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, யூ ஆர் த குயின் ஆஃப் கப்ஸ். அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிறது வந்து அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பாஸ்ட்டில் மேபி இப்போ கூட ரீசெண்ட் பாஸ்ட்டில் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு வேறு எதாவது சூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. தே ஆர் ரிக்ரெட்டிங் தேர் ஆக்ஷன். ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க. அதனால தான் இந்த எனர்ஜி வருது. பைல் 2 எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்.
ஸோ நீங்கள் வந்து இப்போ சரியான இடத்துல இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பெருசாக கவலைப்படல. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. சன் ஆஃப் சோர்ஸ் கிளாரிட்டி வருது. மதர் ஆஃப் பென்டிகிள்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. மதர் ஆஃப் வான்ஸ் அண்ட் மதர் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் ரொம்ப நர்ச்சரிங், ரொம்ப நர்ச்சர் பண்ணுற ஆள். அதே சமயம் வந்து அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டாக தான். இதே நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி தான் இந்த சன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியும் சன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இட்ஸ் வெரி டிட்டர்மைண்ட். எதுக்கு அப்படின்னா இந்த யோர நீங்கள் வந்து எப்படின்னா எங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணுமோ அதை பக்காவாக ப்ளே பண்ணுவீங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து யூ ஆர் மல்டி டேலண்டட். அதே சமயம் சார்மிங், அட்ராக்டிவ், ரொம்ப அபண்டண்ட்டாக இருந்தாலும் சரி அது காட்டிக்க மாட்டீங்க. ரொம்ப டவுன் டு எர்த். அது மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் ரொம்ப நர்ச்சரிங். நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. உங்களை வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஆனால் அதோட அந்த அகந்தையோட சாயெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது. ஃபஸ்ட் நீங்கள் அதை யூ ஒன்ட் மைண்ட் இட். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே மதர் ஃபிகர். ஒரு அம்மாங்கிற ஃபிகர் எப்படி இருப்பாங்க? குழந்தைங்கள பற்றி யோசிக்கிறது, அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறது, அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது, உங்களை பற்றியும் நீங்கள் கேர் எடுத்துப்பீங்க. அதனால தான் இங்கே மதர் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் உங்களை பற்றியும் கேர் எடுத்துப்பீங்க. அதே சமயம் அட் த சேம் டைம் வந்து அடுத்தவங்கள பற்றியும் அதே அளவு அக்கறை எடுத்துப்பீங்க. அது வந்து இந்த மேஸ்குலினுக்கு இப்போ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ தே ஆர் ஸோ டிட்டர்மைண்ட் தட் தே வாண்ட் யூ. அவங்களுக்கு நீங்கள் தான் வேணும். அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. தே வாண்ட் டு மேரி யூ ஃபார் ஷுர். இல்லை அப்படின்னா இப்போது ரீசெண்டாக ஒரு காமிக் எனர்ஜியை பற்றி அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. த ஸ்னேக். அந்த ஸ்னேக்கோட இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அங்கே க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இட்ஸ் அபவுட் கோல்ட் டிக்கர். அதுக்கு வந்து இந்த மேஸ்குலின் கிட்ட இருந்து காசு மட்டும்தான் வேணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மகாலட்சுமி. உங்களுக்கு அந்த காசு அப்படிங்கிற கான்செப்டே உங்களுக்கு எங்கேயும் இல்லை இந்த கனெக்ஷனில். பிகாஸ் யூ நோ ஹவு டு லிவ் யுவர் லைஃப். ஆனால் இந்த கம்பேரிசன் வந்து இந்த மேஸ்குலினுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா யூ ஆர் த மேஸ்குலின்ஸ் பிலவ்ட், யூ ஆர் த சோல்மேட். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி பொருந்துதோ அப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் காமிக் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா இப்போ அந்த காமிக்கை பற்றின ஒரு உண்மை. அந்த ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பிடுங்கலாம், முட்டை போட்டுகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து அதுதான் வேலை. மேபி பேபி ட்ராப் க்ரியேட் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் இந்த மேஸ்குலினை ஒரு புரிதல் நோக்கி கொண்டு போயிருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப ஜென்யூனான ஆள். நீங்கள் எவ்வளோ தான் வந்து மேலே போனாலும் சரி, இல்லை எவ்வளோ தான் உங்களுக்கு நிறையா அட்ராக்ஷன் இல்லைனா நிறைய பேர்த்தோட என்ன சொல்கிறது, நீங்கள் கண்ணு உங்கள் மேலே இருந்தாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் யூ ஒன்ட் பாதர் அபவுட் இட். அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு. யூ நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் லவ்ட் ஒன்ஸ். யூ ஆர் கோயிங் டு டூ இட். அவ்வளோதான். எனக்கு உங்களுக்கு நிறைய பேர்த்து பிடிச்சிருக்கு, இல்லைனா நிறைய பேர்த்துக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இல்லைனா உங்களுக்கு நிறைய பேர்த்த பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு தெரியும் உங்கள் காதல் எது. யூ நோ யுவர் பவுண்ட்ரி. நீங்கள் உங்கள் த்ரோனில் ஆல்ரெடி உட்காந்தாச்சு. யூ ஆர் வெரி ஸ்டேபிள் பர்சன். உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. பிகாஸ் யூ நோ யா ஹீ இஸ் மை லவ், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், தே ஆர் மை ஃப்ரெண்ட் குரூப், தே ஆர் மை ஃபேமிலி. தட்ஸ் இட். டாட். அங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. அந்த மேஸ்குலின் போனாலோ இருந்தாலும் யூ நோ யா ஐ லவ் ஹம், தட்ஸ் இட். டாட். அதுக்கு மேலே குழப்பிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் ஒரு தெளிவான முடிவு தான் எப்போவுமே எடுப்பீங்க. உங்ககிட்ட குழப்பமே இருக்காது. ஆனால் இந்த மேஸ்குலின் ரொம்ப குழம்பி இப்போது ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா யூ ஆர் திஸ் மேஸ்குலின்ஸ் பிலவ்ட் சோல்மேட். ஸோ அதை பற்றி இப்போ கிளாரிட்டி வந்ததுனால தான் ஓ மை காட் இந்த மேஸ்குலின் வந்து உங்கள் மேலே வச்சுக்குது அன்கண்டிஷனல் லவ். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், they see you like you are the dream come true. இப்போ இந்த மேஸ்குலினுக்கு வந்து பாஸ்டில் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். பட் இப்போது இந்த மேஸ்குலினோட ஒரே ஒரு டார்கெட் யார் அப்படின்னா நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் எங்கேயும் போகலை, எதுவும் பண்ணலை. யூஆர் ஸோ காம், ஸோ செரீன். அதனால் இந்த மேஸ்குலினுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. டாட்டர் ஆஃப் கப்ஸ். மேபி நீங்கள் வந்து அந்த காதலை சொல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மேஸ்குலின் அந்த காதலை சொல்லியிருக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. Oh my God. 7 of Pentacles, 5 of Pentacles. What is this daughter of cups?
மேபி இந்த பாஸ்டில் இந்த மாஸ்குனுக்கு தே ஹாவ் த ஹேபிட் ஆஃப் கோயிங் டு லாட் ஆஃப் பார்ட்டிஸ். ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. மேபி உங்களை விட்டுட்டு வேறு யாராவது அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்டில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தேர் ரிக்ரெட்டிங் இட். மேபி அவங்க நினச்சிட்டாங்க நீங்கள் வந்து அவங்கள சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. உங்களோட காதலை அவங்க ரொம்ப குறைச்சி எடை போட்டாங்க. மேபி அதனால் மேபி நீங்கள் அவ்வளோ காட்டிக்க மாட்டீங்க. இல்லைனா வந்து அப்படியே இருந்தாலும் வந்து அவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு நினச்சிருக்காங்க பாஸ்டில், ரீசன்ட் பாஸ்டில். அப்படி நினச்சி மேபி ஃபியூ கேசஸில் அவங்க காமிக்கோட போயிருக்கலாம், காமிக்கோட ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லை, நான் வந்து உன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அகங்காரத்தில் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ அதை ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இப்போ உண்மை தெரியும் போது அவங்களுக்கு வந்து உங்களோட அருமை புரியுது. யூ ஆர் த ஒன். ஹேங்க்டு மேன். அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க. யூ ஆர் திஸ் மாஸ்குலின்ஸ் ஹாப்பினஸ். அதில் இந்த மாஸ்குலினுக்கு எல்லளவு சந்தேகமும் இப்போ இல்லை. ஆனால் 9 ஆஃப் சோட்ஸ்க்கு அப்புறம் 10 ஆஃப் சோட்ஸ், தே ஆர் கம்ப்ளீட்டிங் சம்திங். இந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஏன்னா இப்போ கிளாரிட்டி வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் அபவுட் யூ ஆர் திஸ் கனெக்ஷன். டாட்டர் ஆஃப் கப்ஸ். மேபி ஃபினான்ஷியலாக வந்து அவங்க காமிக் ஒரு ஃபெமினனோட அட்ராக்ஷனை நம்பி மேபி யாராவது நான் வந்து பயங்கர ரிச், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ட்ராப்பில் போட்டு அவங்கள ஒரு பிஸ்னஸ் ட்ராப்குள்ளே போட்டிருந்தாங்க அப்படின்னா தட்ஸ் அ ஃபேக் லவ், இட்ஸ் அ ஃபேக் ட்ராப். இந்த மாஸ்குலின் அதை நம்பலை. அவங்க நினச்சிட்டாங்க ஐ காட் அ லாட்ரி அப்படின்னு உங்களை விட்டுட்டு அங்கே ஓடி இருக்கலாம் காசுக்காக. பட் அவங்க நினச்ச மாதிரி அதை வந்து ஒர்க் அவுட் ஆகலை, லாஸ். ஸோ இப்போ உங்களோட அருமை புரியுது. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது, பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. பட் இந்த மாஸ்குலின் வந்து பாஸ்டில் உங்களை ரிலேட்டடாக ஒரு சொதப்பியிருக்காங்க. பட் யூ நோ வாட் இஸ் இட். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லலை. ஏன்னா இங்கே 9 ஆஃப் கப்ஸ் டெஃபினட்டாக இந்த மாஸ்குலின் மே சீட் ஆன் யூ, மேபி சீட்டட் ஆன் யூ. அதுதான் அவங்களோட கிரேட்டஸ்ட் ரிக்ரெட். ஒரு குயின் ஆஃப் கப்ஸை விட்டுட்டு நவ் தே ஆர் ரியலைசிங் தே லவ் யூ ஃபார் ஷுர். அவங்க வந்து உங்களை தான் நேசிக்கிறாங்க. அதை மாற்ற முடியாது. அது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போது. தே லவ் யூ ஸோ மச். இந்த காதல் வந்து அவங்களால வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. வேறு யாருக்கிட்டையும் அந்த காதல் இல்லை. ஆக்சுவலாக யூ ஆர் த ஒன். காதலை தேடி வண்டு பல பூவாக தேடி இருக்கு. ஆனால் எந்த பூலையும் இந்த பூவில் இருக்க தேன் இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அபவுட் த energy you are giving. And it's about the care, the motherly energy, the protection, the love, the care, the genuine affection. அது எங்கே தெரியும் கிடைக்கல. ஆப்ஷன்ஸ் again. மேபி அவங்க வந்து பிளேயராக இருக்கலாம். தே ஆர் எண்டிங் தட். அந்த பிளேயர் எனர்ஜியை வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமேல் அந்த பிளேயர் எனர்ஜிக்கு அவங்களால போக முடியாது. பிகாஸ் பல உண்மை வந்து அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அவங்க பண்ண எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. சீக்ரெட்ஸ், ரியலைசேஷன், இன்ட்யூஷன். மேபி அவங்க இன்ட்யூஷன் இப்போ நம்புகிறாங்க. தே வாண்ட் டு கொலாபரேட் வித் யூ. தே ஆர் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் பிளான் ஃப்யூச்சர் பற்றி. த மெஜிஷியன் again, magician, clarifying magician. Maybe they are doing a lot of spell to get you back. Master manifested, Ace of Cups. The Lovers card வந்துருச்சா. They are heartbroken. Tower. Maybe you are heartbroken. நீங்கள் நினச்சிங்க அவங்க வந்து உங்கள் மேலே வச்சுக்கிறது ஜென்யூனான லவ் அப்படின்னு. எஸ், இட்ஸ் ஜென்யூன் லவ். பட் அவங்க ரொம்ப குழம்பி மேபி அவங்களுக்கு செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணுற ஹேபிட் இருக்குது. நல்லது அவங்களுக்கு ஒட்டாது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. டவர். எஸ், யூ நோ அபவுட் திஸ் சீட்டிங். நீங்கள் நினச்சிங்க இவங்க தான் அவங்களோட ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்னு. யூ நோ, யூ ஹோல்ட் திஸ் அன்கண்டிஷனல் லவ். அதனால தான் இந்த மாஸ்குலின் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க உங்களை. பிகாஸ் யூஆர் ஹார்ட் ப்ரோக்கன். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சே தான் மேபி அவங்க வேறு யாராவது போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து வேறு யாரும் கூட இருந்தாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மேபி யூ ஆர் த சோல்மேட், யூ நோ பை யுவர் செல்ஃப். இல்லை யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் தட் திஸ் மாஸ்குலின் இஸ் ஸ்லீப்பிங் வித் அதர்ஸ் அப்படின்னு. அது வந்து அவங்க பண்ணது ஃபினான்ஷியல் கெயினுக்காக.
தட்ஸ் a வெரி சீப் திங் டு டூ. ரொம்ப கேவலமான விஷயம். பட் அது செஞ்சுருக்காங்க ஃபார் ஷுர். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. நான் சொல்கிறது எல்லாமே ரேர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பொருந்தும். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பொருந்துமா இல்லையா. இல்லைன்னா இட்ஸ் ஓகே, ஃபைன். இந்த மாஸ்குலின் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க பாஸ்டில். நவ் தே ஆர் ரிக்ரெட்டிங். மேபி பாஸ்ட்டில் அவங்க காசை தேர்ந்தெடுத்துருக்கலாம் காதலை விட்டுட்டு. நீங்கள் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா சரி ஓகே இது போகட்டும், நம்ம யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் அவங்க அது ரொம்ப வருத்தமாக இப்போ யோசிக்கிறாங்க. அவங்க பண்ண பெரிய தப்பு வாழ்க்கையில் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபியூ கேசஸில் திஸ் மாஸ்குலின் இன்டென்ஷனாக வந்து தே வென்ட் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். இப்போது அவங்களே வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கே கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாம். ரியலைசேஷன் இருக்குது கண்டிப்பாக. பட் இட்ஸ் ஆல் அப் டு யூ. நீங்கள் வந்து திரும்ப வாழ்க்கைக்குள்ளே விட போகிறீங்களா இல்லையாங்கிறது ஃபெமினன். இட்ஸ் ஆல் அப் டு யூ. வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ். பட் காதல் கல்யாணத்தில் முடியுமா? வாய்ப்பு இருக்குது நிறையா. ஏன்னா கமிட்மெண்ட் எங்கே இருக்குது. தே வாண்ட் டு மேரி யூ ஃபார் ஷுர். தே வாண்ட் டு கம்யூனிகேட். ஆனால் நீங்கள் தான் வந்து கடுப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தே வாண்ட் டு சேஸ் யூ. அவங்க இப்போ சேசர் மோடில் இருக்காங்க. ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் தே வாண்ட் டு கம் ஹோம். பட் எப்படி வருதுன்னு தெரியல. வேகமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. தே மிஸ்ட் அப் அ லாட். யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து யூ மூவ்ட் ஆன். 6 of Swords எனர்ஜி. யூ மூவ்ட் ஆன் ஃப்ரம் திஸ் கனெக்ஷன். இல்லை நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களோட பெட்ரேயல். ஃபியூ கேசஸில் இல்லைன்னா அவங்க தப்பாக முடிவெடுத்துறாங்க. பரவாயில்ல உனக்கு காசு தானே முக்கியம், இட்ஸ் ஓகே பை பாய் அப்படின்னு கிளம்பிட்டீங்க. நவ் தே ஆர் ரெக்ரெட்டிங் இட். தே வாண்ட் டு கம் ஹோம். கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி அகெயின். தேர் லவ் இஸ் ஓவர்ஃப்ளோயிங். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்க ஒரு ஸ்டெபிலிட்டி நோக்கி வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் யூ ஆர் த 6 of Pentacles. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் தே ஆர் ரிக்ரெட்டிங் தேர் ஆக்ஷன். எனி கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். எனி கைடன்ஸ் ஏதாவது கலெக்டிவ்க்கு பைல் 2க்கு எனி கைடன்ஸ். ஏன்னா அது சோல்மேட்டுங்கனால தேர் மே பி காமிக் எனர்ஜி. ஓ மை காட். இந்த மாஸ்குலின் வந்து ஹாப்பியாக இல்லை. தே ஆர் நாட் ஹாப்பி வித் வாட் தே ஆர் ஹியரிங். அவங்க ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. ஃபினான்ஷியல் லாஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை பற்றி கேள்விப்படலாம். மேபி உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணலாம் யூ மூவ்ட் ஆன் அப்படின்னு. அதனால் அவங்க சந்தோஷமாக இல்லை. தே ஆர் நாட் ஹாப்பி. ஃபைட்டிங் ஃபார் வாட் இஸ் நாட் யுவர்ஸ். இந்த மாஸ்குலின் எது அவங்களுக்கு இல்லையோ அதுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. மேபி இது வந்து காமிக் ஃபீமேல் சைல்டாக இருக்கலாம். நான் ஷஃபில் பண்ணும்போது காமிக் ஃபீமேல் சைல்டு எனர்ஜி பார்த்தேன். ஸோ எது அவங்களுக்கு இல்லையோ அதுக்காக போராடிட்டுருக்காங்க. மேபி அவங்க பழசில் காமிக்கை சூஸ் பண்ணியிருக்கலாம் உங்களை விட. ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஃபெமினன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் தான். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். முடிஞ்சு போச்சு. காமிக்கோட பேர்னிங் என்வியை நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி தே ஆர் யூஸிங் ஸ்பெல் டு கெட் யூ பேக். இல்லை மாஸ்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் தே ஆர் மேனிஃபெஸ்டிங் சீரியஸ்லி. இந்த கம்யூனிகேஷன் வரத்துக்கு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்கலாம். தே ஆர் ஸோ ஃபோக்கஸ்ட். யா ஐ டோல்ட் யூ ரைட் காமிக் ஃபீமேல் சைல்டுன்னு. இது இந்த மாஸ்குலினோட குழந்தை கிடையாது. ஐம் டேம் ஷோர். ஸோ இப்போது இது உங்களோட கேஸ் அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற ஆளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, காமிக் சைல்டாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஹேவ் த டெஸ்ட் டன். இல்லை அப்படின்னா த்ரோ ஹிம் அண்டர் த பஸ். ஊடு. தே ஆர் டூயிங் ஊடு ஸ்பெல். இது காமிக்கும் பண்ணுறாங்க. மிஸ்டிக்கல். ஆனால் நீங்கள் வந்து அன்அஃபெக்டட் ஃபெமினன் பிகாஸ் யூ ஆர் ஹைலி ப்ரொடெக்டட். அரெஸ்ட். ஐம் சீயிங் அரெஸ்ட். செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ போயிட்டுருக்கு. மாஸ்குலினும் வந்து அவங்க பவரில் நிற்கணும். இந்த மாஸ்குலினுக்கு வந்து நிறைய நோட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. டேக் நோட்ஸ். மேபி ஃபெமினன் நீங்களும் தான். என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து உங்களை திரும்பவும் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். க்ரையிங் டீப் சேட்னஸ். இந்த மாஸ்குலின் வந்து அவங்க பண்ணதை வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால தான் இங்கே 9 of Swords எனர்ஜி. ஐ எம் நாட் ஸ்லீப்பிங் வித் அதர்ஸ். மேபி இது ப்ரெசன்ட் எனர்ஜி. பாஸ்ட்டில் அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் நோ டவுட்.
ஸோ இப்போது அவங்க சொல்கிறாங்க ஐம் நாட் ஸ்லீப்பிங் வித் அதர்ஸ். தே வாண்ட் டு சே திஸ். இன்டென்ஷனாக தான் பண்ணுறாங்க. ஸோ தே வாண்ட் டு மேக் ஷுர் தட் அட் ப்ரெசென்ட் அவங்களோட ஒரே ஆப்ஷன் இப்போ தான். ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். இப்போ தான் அவங்க அதை பண்ணுறாங்க. பட் பாஸ்டில் தே டிட் சம்திங் வெரி பேட். காசுக்காக பண்ணியிருக்கலாம், கன்ஃபியூஷனில் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். பட் தப்பு எப்போவுமே தப்பு தான். அது நீ என்ன காரணம் சொன்னாலும் தப்பு தான். ஸோ அந்த தப்போட இன்டென்ஷன் அதை பொறுத்து தான் நீங்கள் எடுக்க போகிற முடிவு இருக்குது. இந்த மேஸ்குலின் நல்லா தெரியும். பட் யாருக்கெல்லாம் ஃபீமேல் சைல்டு ட்ராப் இருக்கோ இல்லைனா சைல்டு ட்ராப் இருக்கோ, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹேவ் த கிளாரிட்டி, டோன்ட் அலோவ் திஸ் மேஸ்குலின் பேக். வரும்போது கிளாரிட்டியோடு தான் வரணும். அவங்க கிளாரிட்டியோடு தான் வரப்போகிறாங்க. ஏன்னா இங்கே நைட் ஆஃப் சோர்ட்ஸ் நிச்சயமாக கிளாரிட்டியோடு தான் வரப்போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் கிளாரிட்டியோடு வரலன்னா நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்கன்னு. ஸோ தே ஆர் கம்மிங் வித் கிளாரிட்டி. இந்த ஸ்லீப்பிங் வித் அதர்ஸ் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஓன் டெசிஷன். நீங்கள் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கலாம், வேண்டாம்ப்பா சாமி நீ போய் அங்கேயே இரு அப்படின்னு விட்டுட்டு போகலாம். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ. அதுக்கு வந்து உங்களுக்கு டிவைன் கைடன்ஸ் இருக்கும். லெட் மீ ஆஸ்க் spirits, what about the sleeping with others? What is your guidance, spirits, please? This shall to pass. My god, pile only இதே தான் வந்துச்சு. இதுக்கும் நான் ரேண்டமாக தான் எடுக்கிறேன். யூ கேன் see through the illusions, trust your inner voice. ஸோ நான் சொன்னதே தான் பிரபஞ்சமும் சொல்கிறாங்க. யூ கேன் see through the illusion. வெதர் இந்த மாஸ்டர் வந்து உண்மையாக மாறிட்டாங்களா இல்லை உண்மையாக வந்து அவங்களுக்கு அதர் ஃபிலிங்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னா யூ நோ as a divine feminine, you know. Trust your inner voice. உங்களுக்கு ஆல்ரெடி கைடன்ஸ் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த துரோகம் எவ்வளோ பச்சை துரோகமா இல்லை வந்து நீங்கள் காதலிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் எடுத்த முடிவா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எடுக்க போகிற முடிவு இருக்க போகுது. இது வந்து மாஸ்குலினுக்கு பிரபஞ்சம் சொல்கிறது. நீங்கள் எவ்வளோ தூரம் துரோகம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் கைடன்ஸ். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.